ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஸ்கார்பியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எம்ஹாக் இன்ஜின். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், வண்டி என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம், மெயினாக வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், பாடியில் ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் கிடையாது. பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக தெளிவாக இருக்கும். டயர் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குது. ஸோ மாற்றணுங்கிற தேவை கிடையாது. பாருங்கள், வண்டியோட ஃப்ரண்ட் பேனட் இந்த மாதிரி தான் இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணாதனால இது எல்லாமே அழுக்கு தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸ்க்ராட்ச் கிடையவே கிடையாது. வண்டியில் ரஸ்ட்டும் கிடையாது. பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவாக இருக்கும். உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. டயர் எல்லாமே புது டயர் தான். 4 டயருமே சேம் அதே கண்டிஷனில் பக்காவாக இருக்கும். அப்படியே வண்டியோட சைட் லுக் பாருங்கள். இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம். பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான், ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், லெஃப்ட் சைடுமே இந்த மாதிரி தான் ரொம்ப நீட்டாக இருக்குது வண்டி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படியே இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சீட் கவர் எல்லாமே கம்பெனிலே வர்ற ஒரிஜினல் சீட்டோடு தான் இருக்குது. ஒரு கவர் போட்டால் இன்னுமே பெட்டராக இருக்கும். டேஷ்போர்டு எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 விண்டோவும் பவர் விண்டோஸ் வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். ரூஃப் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. ரியர் ஏசியுமே வந்துடும். பேக் சீட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. சீட் கவர் மட்டும் போட்டால் இன்னுமே பெட்டராக இருக்கும். மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது இன்டீரியர் நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்கார்பியோவை டிரைவ் பண்ணி பார்க்கலாம், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது வந்து ஒரு எம்ஹாக் இன்ஜின். ஸோ வண்டி வந்து உள்ள இன்ஜின் நாய்ஸ் பெருசாக நம்ம கேட்கலாம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எம்ஹாக் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பிக்கப்புமே பயங்கரமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. வண்டி அப்படியே ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. நான் செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு அப்படியே புஷ் பண்ணுறேன். வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் வண்டி எந்த அளவுக்கு இழுக்குது அப்படிங்கிறது. ஒரு சின்ன லேக் கூட இல்லை, லைட்டாக காலை வச்சாலே அப்படியே இழுத்துட்டு தான் போகுது வண்டி. பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பிக்கப் பொறுத்த வரைக்கும் வெறித்தனமாக இருக்குது வண்டியில். கிளச்சு கியர் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரஃப்பான ஒரு ஃபீல்லாம் இல்லை. ஸ்டேரிங்குமே சேம் அதே மாதிரி தான், தரமாக இருக்குது. இப்போ அடுத்ததான் இந்த வண்டியோட சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சஸ்பென்சர் பொறுத்த வரைக்குமே நல்லா சாஃப்டாக தான் ஏறி இறங்குது. நமக்கு உள்ள கேபினுக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை, நல்லா சைலண்ட்டாக இருக்குது. சஸ்பென்சருமே ரொம்ப ஸ்மூத்தாக ஏறி இறங்குது. ஸோ அதுலேயும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஏசி இப்போ ஓடிட்டு தான் இருக்குது. ஏசி கூலிங் பக்காவாக இருக்குது. மொத்தத்தில் கிளச்சு, கியரு, இன்ஜினு, டர்போ, சஸ்பென்சர்னு சொல்லிட்டு மேஜராக செலவு பண்ணுற மாதிரி இந்த வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அந்த வண்டியை. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் 2008 ஸ்கார்பியோ எம்ஹாக் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு வண்டி. எம்ஹாக் இன்ஜின் ஸ்கார்பியோலே ஒரு பெஸ்ட்டான ஒரு மார்க்கெட் ரீவேல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். 2008, 2 ஓனரு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் நமக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ பேப்பர் வைஸ் பக்காவாக இருக்குது. நீங்கள் தாராளமாக எந்த செலவும் இல்லாமல் ஓட்டிக்கலாம். வண்டியுமே 100% கேரண்டியான வண்டி. நான் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3,65,000 கேட்குறோம். இது ஃபிக்ஸட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நேரில் வந்து வண்டியை பாருங்கள், ஒரு குறையும் சொல்ல முடியாது, பக்காவாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோசியபிளும் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா
நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல்பட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஏதாவது யூஸ்டு கார் நம்ம சேல் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு நம்ம உடனே கேஷ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ வண்டி தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.